அத்திக்கடை ஊர் ஜமாத் தலைவர் அவர்களே, ஊர் ஜமாத்தார்களே, உங்கள் அனைவருக்கும் சலாம் அலைக்கும் என்று கூறிய முறையிலே ஆரம்பம் செய்கிறேன். இன்றைய காலகட்டத்திலே இஸ்லாமிய சமுதாய மக்களாகிய நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்ற ஒரு கண்ணோட்டத்தை ஒரு 30 ஆண்டு காலம் செய்யக்கூடாததை செய்து கொண்டிருப்பதாக ஒரு தங்கள் மனதுக்குள் ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி கொண்டார்கள். இது முஸ்லிம்களிடம் கூடாத ஒரு பழக்கம். அது இந்த முஸ்லிம்களுக்கு எப்படி வந்தது என்பது எனக்கே தெரியவில்லை. எங்கு சென்றாலும் முஸ்லிம்கள் ஒரு சன்மார்க்க பொதுக்கூட்டம் என்றால் அதை அடக்கி வாசிக்க சொல்லி அழுத்துகிறார்கள். இது அல்ல மார்க்கம், இது அல்ல தெளிவு. இது மனித குலம் முழுமைக்கும் இறங்கிய ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்தை நீங்கள் பலருக்கும் பிரகடனப்படுத்த வேண்டும். பல இடங்களில் இந்த மார்க்கத்தை எடுத்துச் செல்ல கடமைப்பட்ட முஸ்லிம்கள் சுருக்கி சுருக்கி எலிவங்குக்குள்ள கொண்டு போய் ஒழித்த மாதிரி ஒழித்து வைக்கிறார்கள். அப்படி இந்த முஸ்லிம்கள் பயந்து வாழ்கிறார். எந்த ஊருக்கு போனாலும், அது மிகப்பெரிய ஊராக இருக்கிற கீழக்கரைக்கு போனாலும் சரி, மிக சொற்பமாக வாழ்கிற கூர்க்கு போன்ற பிரதேசங்களில் நேபாளத்தில் உள்ள 10-15 குடும்பங்கள் உள்ள முஸ்லிம்களாக இருந்தாலும் ஒரு பீதி உணர்வோடு வாழ்கிறார்கள். இது கடந்த 50 ஆண்டு காலத்தில் ஏற்பட்ட ஒரு மனநோய். இந்த மனநோய்க்கு தீர்வு என்ன? மார்க்கத்தில் தெளிவின்மை. மார்க்கம் உங்களுக்கு எதை சொல்லி இருக்கிறது? ஒரு கோழை, ஒரு ஊதாரி, ஒரு உலோபி சொர்க்கம் போக மாட்டான். இது குர்ஆனின் தெளிவான தீர்வு. அவர்கள் மார்க்கத்தின் அணுகுமுறை, இவர்களுடைய அணுகுமுறை தவறான அணுகுமுறை. அதை ஆலிம் உலமா பெருமக்கள் எடுத்துச் சொல்லுகிற விதத்தில் அவர்கள் எடுத்துச் சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் எல்லா வகையிலும் மார்க்கத்தை இன்று யாராவது பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது ஆலிம்கள் தான். அது வாரத்துக்கு ஒரு நாள் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த வாய்ப்பு கூட அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி, அந்த தலைவருக்கு தகுந்த மாதிரி அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள். நீதி சொல்லும் பொழுது பீதி கொள்ளக்கூடாது என்று திருமறையில் திரும்ப திரும்ப 6க்கும் மேற்பட்ட இடங்களில் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட ஒரு நீதியை ஒரு ஊர்ல ஒரு ஜமாத் தலைவர் வட்டி வாங்குவார். அந்த ஊர்ல வட்டியை பத்தி பேசப்படாத அஜரத். வட்டியை பத்தி பேசினார்னா அவருக்கு சீட்டை கழிச்சிருவாங்க. அவரோட சூழ்நிலைகள், நிர்பந்தங்கள். சரி, வேறு யார்தான் எடுத்து பேசுவது? ஒன்று இஸ்லாமியர்களாகி உங்களுக்கு இஸ்லாம் பற்றி ஒன்றும் தெரியாது. நீங்கள் ஹக்கான மூமீன்களா என்றால் சத்தியமாக ஹக்கான மூமீன்கள் அல்ல. நீங்கள் ஹக்கான மூமீன்கள் அல்ல. நாளை மறுமையில் இதே போல ஒரு மைதானத்திலே நாம் கூடி அன்றைய காலகட்டத்திலே உங்களுக்கு கேள்வி கணக்குகள் ஏற்படும் பொழுது நீங்கள் கடமையாற்றிய முஸ்லிம்களில் ஒரு 50% பேர் இருப்பீர்கள். சேவையாற்றிய முஸ்லிம்கள் என்று சொன்னால் 99% முஸ்லிம்கள் இஸ்லாமிய சேவையாற்றிய முஸ்லிம்கள் அல்ல. யாராவது இந்த இஸ்லாத்துக்காக சேவை செய்த இஸ்லாமியர்கள் உண்டா இந்த இந்திய நாட்டில் அல்லது உங்க ஊர்ல? எனக்கு தெரிய இந்த இந்திய துணை கண்டத்தில் இல்ல, ஆசியா கண்டத்திலே கிடையாது. ஆசியா கண்டத்திலே கூட கிடையாது. ஏதோ சவுத் ஆப்பிரிக்கால கொஞ்சம் பேர் இந்த சேவை செய்து நீக்ரோக்களை இஸ்லாமாக்குகிறார்கள். சில பேர் தௌஹீத் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே உங்க ஊர்ல, உங்க நாட்டுல, நீங்க வாழுகிற சுற்றுப்புறத்துல ஏதாவது இஸ்லாமிய சேவையாற்றக்கூடிய மக்கள் உண்டா? கிடையாது. ஒரு நபர் கிடையாது. உங்களை வளப்படுத்த நீங்கள் எடுத்துக்கொண்ட நேரங்கள், உங்கள் குடும்பத்தாரின் வசதிகளை பெருக்கிக் கொள்ள நீங்கள் எடுத்துக்கொண்ட நேரங்கள், உங்களை அலங்காரப்படுத்த உங்கள் மனைவி மக்களின் சொத்து சுகங்களை சேர்க்க நீங்கள் எடுத்துக்கொண்ட நேரங்களை விட இஸ்லாத்துக்கு நீங்கள் ஆற்றிய சேவை என்பது ஒரு துளி அளவு கூட இல்லை சகோதரர்களே. இந்த கணக்கோடு நீங்கள் அங்கு வர முடியாது. உங்கள் குடும்பத்துக்கு உழைத்த கணக்கோடு நீங்கள் அங்கு கியாமத்துக்கு வர முடியாது. அந்த மறுமையில் உங்களுக்கு சரியான தீர்வும் கிடைக்காது. அது தீர்ப்பல்ல. இதெல்லாம் கடமைகள். 5 நேரம் தொழுகிறான், ஜக்காத்து கொடுக்கறான், நோன்பு வைக்கிறான். இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு ஆற்றிய கடமைகள், டியூட்டிஸ். அல்லாஹ்வுக்கு ஆற்றிய சேவைகள் என்ன? சர்வீஸ் டு யுவர் லார்ட். என்ன சர்வீஸ் செய்தீர்கள், என்ன சேவை செய்தீர்கள்? இந்த மார்க்கத்திற்காக துரும்பை தூக்கி போட்டவர்கள் இந்த தமிழகத்தில் உண்டா? 1.5 கோடி முஸ்லிம்களில் துரும்பை தூக்கி போட்டவர்கள். இந்த மார்க்கத்தின் மானம் காக்க, மார்க்கத்தின் மகிமை பெருக, அல்லது இந்த மார்க்கத்தின் அணுகுமுறைகளை அடுத்தவனுக்கு சொல்லி இழுக்க உங்களுக்கு யாருக்காவது ஒருவருக்கு எங்காவது எப்பவாவது அந்த நினைவு வந்ததா சகோதரர்களை? நினைவு வந்திருந்தால் அந்த நிய்யத்துக்கே அல்லாஹ் சவாபு கொடுத்திருப்பானே. அந்த நினைவே கிடையாது. இந்த முஸ்லிம்கள் ஏதாவது விழுந்து நடந்தா போதும்னா 5 நேரம் பள்ளியாசலுக்கு அப்படி தாடி தொப்பி வச்சுட்டு போய் அல்லாஹ் மஷல்லியல்லாம் அப்படி நடிச்சுக்கிட்டு தெரிகிறானே ஒழிய ஹக்கான மூமின்கள் அல்ல. ஹக்கான மூமின்கள் அல்ல. நீங்கள் செய்வது முனாஃபிக்தனமான ஒரு கோரிக்கை. சொல்லால், செயலால், நாவால், அகத்தால், புறத்தால் அல்லாஹ்வை சார்ந்து நின்றீர்களா? நின்றிருந்தால் அச்சம் உங்கள் நெஞ்சிலே இருக்குமா? நீங்கள் சிறுபான்மைகள் என்று உங்களை மூளைச்சலவைக்கு ஆளாக்கினார்கள் அரசாங்கமும் வெகுஜன தொடர்பு சாதனங்களுமான மாஸ் மீடியாக்களும். நீங்கள் சிறுபான்மைகளா? சிறுபான்மை என்று சொன்னால் காஃபிர் ஆகி விடுகிறோம். குர்ஆனுக்கு முரணான வார்த்தை சொன்னால் காஃபிர் ஆகி விடுகிறோம். நாம் சிறுபான்மைகளா? நாம் சிறுபான்மை அல்ல. அல்லாஹ் திருமறையில் என்ன சொல்லுகிறான்? நீங்கள் 20 பேர் 200 பேருக்கு சமம் என்று சொல்லுகிறான். 200 பேருக்கு சமமான 20 பேர் 200 பேருக்கு என்றால் ஒரு நபர் 10 நபருக்கு சமமான ஆற்றல் உள்ள முஸ்லிம்கள். நீங்கள் அல்லாஹ் வாக்கை மீறி உங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை. அந்த வார்த்தையவே இப்பதான் கேள்விப்படுவீங்க. நீங்கள் 20 பேர் 200 பேருக்கு சமம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். பெருமானார் என்ன சொல்லுகிறார்?
என்னுடைய உம்மத்துக்கள் ஒவ்வொருவரும் ஒரு யூதகுல நபிக்கு சமமானவர்கள் என்று. அந்த மாதிரி ஏதாவது நபித்துவ குணங்கள் உங்களிடம் உண்டா? கிடையாது. மார்க்கத்துக்கான உங்களுடைய அர்ப்பணிப்புகள், உங்களுடைய குர்பானிகள், உங்களுடைய தியாகங்கள், அல்லாஹ்வுக்காக ஹக்கா செய்த தியாகங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்களிடம் மட்டுமே உண்டே ஒழிய, ஒரு ஆட்டு மந்தைகளாக ஏதோ தொப்பி தாடி வச்சுட்டு தொழுக போறமே ஒழிய மற்றபடி ஒன்றும் கிடையாது. தொழுகையின் அளவு கூட நீங்கள் அகிரிணை பொருள்கள் தொழுத அளவு நீங்கள் தொழவில்லை. ஒரு 80 வருடம் வாழ்ந்த ஒரு மையத்து முன்னால் நின்று கணக்கெடுத்தோமேயானால் அந்த மையத் 40 ஆண்டுகள் தூக்கத்தில் கழித்திருக்கிறது. இரவு 40 ஆண்டுகள் இரவு, 40 ஆண்டு பகல், மொத்தம் 80 ஆண்டு. இந்த 80 ஆண்டுகளில் 40 ஆண்டுகளை தூக்கத்தில் அந்த மையத்து கழித்திருக்கிறது. மீதி 25 வருடம் லைஃப் ஆஃப் இன்னசென்ட் இக்னரண்ட், அறியா பருவ வாழ்க்கை. 65 வருடம் போனால் 15 வருடம் இந்த பூ உலகில் வாழ்கிறது. அந்த 15 வருடங்களில் இது 5 நிமிஷம் தொழுக போயிருக்கு. காலையில பஜ்ர்ல இருந்து இஷா முடிய 7 வயது பாலிகானதுல இருந்து இது தொழுக ஆரம்பிச்சிருந்து ஒரு நாள் கூட தொழுகையை விடாமல் செய்திருந்தால் 3 மாதம் தொழுதிருக்கு. 5 நிமிஷத்துக்கு மேல பள்ளிவாசல்ல தொழுக வைக்க மாட்டாங்க. நீல சூறாவை பிடிச்சி 1ஆவது ஜூஸ்ல ஆரம்பிச்சு 3ஆவது ஜூஸ்ல முடிக்க மாட்டாங்க. ஏன்னா பின்னாடி வயதானவர்கள் இருப்பாங்கன்னு கூடுமான வரைக்கும் சுருக்கி தான் தொழுகைகளை வைப்பாங்க. எந்த வக்து தொழுகையும் கணக்கு போட்டீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு மேல நிக்காது. இவன் பள்ளிவாசலுக்கு வந்துட்டு அந்த ஃபர்ல் தொழுகையை கணக்கு போட்டா 5 நிமிஷம். மொத்தம் 80 வருஷத்துல இது எவ்வளவு தொழுது இருக்குது? டெய்லி அரை மணி நேரம் தொழுது இருக்கு ஒரு மையத்து. டெய்லி அரை மணி நேரம். கடைசியில பார்த்தா 80வது வருஷம் கணக்கு போட்டா 3 மாசம் தொழுது இருக்கு. ஆனா இவனுக்கு பக்கத்துல எதிர்த்தாப்புல ஒரு பன்னி ஓடுது. அந்த பன்னி 15 வருஷம் உயிரோடு இருக்கு. ஒரு சாதாரண எறும்பு 10 வருஷம் வாழுது. ஒரு கிளி 100 வருஷம் வாழுது. ஒரு பச்சை கிளி 100 வருஷம் வாழுது. நானே 35 வருஷமா ஒரு கிளி வச்சிருக்கேன். 100 வருஷம் ஒரு கிளிக்கு ஆயுஷ். அந்த 100 வருஷமும் அது அல்லாஹ் இபாதத் செய்யுது. யாரு? ஒரு அகிரிணை பொருள். ஒரு மரம் 50 வருஷம் இருக்கு. அந்த 50 வருஷமும் முழுமையா அல்லாஹ் 24 மணி நேரம் அல்லாஹ்வை ஜிக்ர் செய்யுது. இந்த அரை மணி நேரம் தொழுது இந்த மனிதனை விட அந்த அகிரிணை பொருள் எவ்வளவோ மேலானது. இவனை விட அதிக இபாதத்து செய்திருக்கு. ஒரு மரம், ஒரு செடி, கொடி, மாடு, பன்னி, கழுத, குதிரை, நாய், அகிரிணை பொருள்கள். மனிதனை அல்லாத பொருள்கள் எல்லாம் இவனை விட அதிகம் சஜ்தா செய்திருக்கிறது, அதிகம் அல்லாஹ்வை ஜிக்ர் செய்து. இந்த 3 மாச தொழுத இவனுக்கு மட்டும் கியாமத்துல மறுமை கிடைக்கும் என்று எதை வைத்து நம்புவது? அமலோடு கூடிய தொழுகை. அதற்காக 24 மணி நேரமும் பள்ளிவாசல்லையே கையை கட்டிக்கிட்டு தொழுக சொல்லியிருக்கானா? அதுவும் கிடையாது. ஒரு 24 மணி நேரமும் ஒருத்தன் தொழுதுகிட்டே இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றார்கள், வந்து பாக்குறாங்க. அவன் ஃபஜ்ர்ல தக்பீர் கட்டிட்டு தொழுதுட்டே இருக்கிறான். லோகருக்கு பாக்குறாங்க, அசருக்கு பாக்குறாங்க, மகரிப் பாக்குறாங்க, இஷாக்கு பாக்குறாங்க, போயிடுறாங்க. தஹஜ்ஜுத் தொழுக வர்றாங்க, போயிடுறாங்க. மறுநாள் காலையில ஃபஜ்ர் தொழுக வரும்போது பாக்குறாங்க. பார்த்தா அப்பவும் தொழுதுட்டு இருக்கிறான். என்னடா இவன் இப்படி தொழுதுட்டே இருக்கிறானேன்ட்டு உடனே என்ன செஞ்சாங்க பெருமானார்? ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அனுப்பி, உமர் இவங்க யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு வாங்குறார். அவர் போய் விசாரிச்சுட்டு வந்து, யார சொல்லலாம், இவர் அல்லாஹ் மீது ரொம்ப முஹப்பத் உள்ளவர், இவர் ஃபஜ்ருக்கு தக்பீர் கட்டினா அசருக்கு தான் அவுப்பாரு. அதெல்லாம் என்னோட தேவையில்லாத விஷயம். அவன் சோத்துக்கு என்ன பண்றான்னு கேட்டு வந்தாங்க. சோத்துக்கு இவன் தம்பி இவனுக்காக விறகு வெட்டி அவனுக்கும் சேர்த்து சோறு போடுறாங்க. யாரு? தொழுதுட்டு இருக்கவனோட தம்பி விறகு வெட்டி சம்பாரிச்சு அந்த தொழுதுட்டு இருக்கவன் குடும்பத்தையும் அண்ணன் குடும்பத்தையும் கவனிச்சு தம்பி குடும்பத்தையும் கவனிச்சுட்டு தொழுக வர்றான். டெல் ஹிம் ஹிஸ் பிரதர் இஸ் பெட்டர் தென் ஹிம். போய் சொல்லி இவனை விட இவன் தம்பி மேலானவன். யார்? 24 மணி நேரம் அல்லாஹ்வை கட்டி கொண்டு பள்ளிவாசலில் தொழுதுட்டு இருக்கிறவனை விட யார் அந்த அமலோடு கூடிய தொழுகை உள்ளவன் மேலானவன். ஆக அமலோடு கூடிய தொழுகை என்ற போது நல்ல செயல்கள் செய்யுங்கள், தொழுகுங்கள், நல்ல செயல் செய்யுங்கள். ஒரு 60 இடத்துல குர்ஆன்ல வருது. என்ன நல்ல செயல் முஸ்லிம்களை நீங்கள் செய்தீர்கள்? என்ன நல்ல செயல் செய்தீர்கள்? எத்தனையோ பேர் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். அவங்களுக்கு போய் தௌஹீதை எடுத்து வைத்திருக்கிறீர்களா? இந்த உலகத்திலேயே படைத்தவனை வணங்க சொல்லுகிற ஒரே மதம் நம் மதம். மற்ற எல்லா மதங்களுமே தமிழகத்தில் உள்ள சில சித்தர்களை தவிர மற்றவங்க எல்லாம் படைப்புகளை வணங்க சொல்லுகிறார். நாம் மட்டும் படைத்தவனை வணங்குகிறோம். இஸ்லாம் மட்டும் படைத்தவனை வணங்குகிறோம். இஸ்லாம் ஒரு மதம் தான். மற்ற எல்லா மதங்களும் பழங்களை விநியோகித்தன. இஸ்லாம் விதைகளை விநியோகித்தது. மற்ற மதங்கள் பழங்களை விற்பனை செய்தன. நாம் விதைகளை விநியோகம் செய்தோம். ஒரு விதை 100 விதை ஆகணும். அப்படித்தான் நம்ம முன்னோர்கள் இங்கெல்லாம் வந்து பரவி இந்த மார்க்கத்தை ஸ்தாபிச்சு இன்னைக்கு இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு இனம் இஸ்லாமிய மார்க்கம். உலகில் அதிக முஸ்லிம்கள் வாழுகிற நாடு இந்தியா, 26 கோடி பேர். 2வது 23 கோடி பேர் கொண்ட இந்தோனேஷியா. உலகின் மிகப்பெரிய ஒரு கூட்டம் நாம் இந்தியாவில் வாழ். இந்த கூட்டத்தால் ஏதாவது பலன் உண்டா? ஹக்கான முஸ்லிம்களாக அல்லாஹ்வை உள்ளால் புறத்தால் நாவால் நினைவால் நடத்தையால் நினைவு கூர்ந்திருந்த மக்களாக இருந்திருந்தால், இந்த 26 கோடி பேர் ஆளுக்கு ஒருவனை தத்தெடுத்திருந்தால், அவனுக்கு மார்க்கத்தை போதித்திருந்தால், இந்திய ஜனத்தொகை இன்னாரும் ஈமான் கொண்ட நாடாக மாறியிருக்கும். 200 கோடி முஸ்லிம்களும் ஒரே நாள்ல ஒரு ஆண்டு உறுதி பூண்டு
ஒரு ஆளை தத்தெடுத்திருந்து அவனுக்கு மார்க்கத்தை போதித்து அவன் மார்க்கத்தின்பால் ஈர்க்க செய்திருந்தால் உலகம் முழுமையும் ஈமான் கொண்ட ஒரு கூட்டம் பெருகி இருக்கும். இவர்கள் தங்களை வளப்படுத்திக் கொள்வதிலேயே காலத்தை கழித்த குற்றவாளிகளாக நிற்கிறார்களே ஒழிய ஈமானை பரிபூர்ணமாக ஏற்று அந்த விதைகளை விநியோகம் செய்த விதைகளை உலகம் முழுமைக்கும் ஒரு நபி அனுப்புகிறான். மனித குலம் முழுமைக்கும். அந்த மனித குலம் முழுமைக்கும் அனுப்பிய நபியை எங்க வச்சுட்டாங்க? குர்ஆனை கொண்டு ஒரு மூலையில வச்சு ஒரு அழகா ஒரு போர்வையை பொத்தி மூலையில வச்சுட்டான். அது யாருடைய சொத்து? இந்த மனித குலம் முழுமைக்கும் சேர வேண்டிய சொத்து. இவன் வீட்டுல மூலையில முடங்கி எங்க வாரு குர்ஆனுக்குன்னு ஒரு முனையில ஒரு செல்ஃப் அடிப்பான், அதுல வச்சு அது துணி போட்டுவான். ரம்ஜான்ல அவன் பொண்டாட்டி அவங்க அம்மாவை எடுத்து போது இவன் தொட்டே இருக்க மாட்டான். அட்டை என்னன்னு தெரியாது அவனுக்கு. யாராவது வந்து 6666 வசனம் ஆமான்னு நம்பிக்கிட்டு அப்படியே இருப்பான். 6666 வசனம் இருக்கா குர்ஆன்ல? இல்ல, பொய். அது பொய். அது அப்படியே காலங்காலமா இந்த 14 நூற்றாண்டா இன்னும் பல பேர் அதை பேசிட்டே தெரியுறான். 6666 வசனம் இருக்கா? காட்ட சொல்லு. 6650க்கு மேல ஒண்ணு காட்ட சொல்லு. இவன் இன்னும் 6600 வசனம் சொல்லிக்கிட்டு நல்ல குர்ஆன்லயே தெளிவா போட்டு இருக்குது. இத்தனை சூரா, இத்தனை இது. இவனுக்கு அது தெரியல. உட்காந்து கூட்டி பார்க்கலாமேங்கிற அக்கறை கூட கிடையாது. யாரோ சொல்லிட்டாங்க, சரி உண்மையா இருக்கும் நமக்கு எதுக்கு. வாரத்துக்கு ஒருக்கா ஜும்மாவுக்கு போயிடுறான். அப்ப அங்க அஜர்த்து உட்காந்து ஓதிக்கிட்ட புதுசா எல்லா பக்கமும் ஒரு 10 வருஷமா ஒரு பழக்கத்தை பாத்தீங்கன்னா பரல தொழுது முடிச்சோன்னு அஜர்த்து தஸ்பீஹ் ஓத உட்காந்துக்கிறாரு. ஏன் இவனை விட்டா ஓடிடுவான்ட்டு தஸ்பீஹ் ஓடுன துவா ஓதுறதுல தஸ்பீஹ் ஓதுறதுக்குள்ள 2 பேர் வாலி தூக்கிட்டு ரவுண்ட் அடிக்கிறான். அந்த கடைசி சத்தம் விழுந்துச்சுன்னா தான் ஆமீன் அல்பாத்திகாம ஒருத்தன் உடனே துவா ஓதுவான். ஏன் விட்டா இவன் ஓடிடுவான். அல்லாவுக்கு கொடுக்கறதுல அவ்வளவு முகபத்தோட வர்றாங்க. அன்னைக்கு சாயங்காலம் போய் கேபிள் டிவிக்கு 150 ரூபா கட்டுறான்னா கட்டுவான். பள்ளிவாசலுக்கு 10 ரூபா சந்தாவுக்கு 5 ரூபா கட்டுறான்னா அஜர்த்து மாத்தி போடுவான், இல்லைன்னா முத்தவலி மாத்தி போடுவான். அவ்வளவு தூரம் இவன் துனியா நபுசலையும் தீனுக்கும் துனியாவுக்கும் எவ்வளவு நபுசோட இருக்கலாம் பாரு. இவனுடைய திருந்திக் கொள்ளுகிற வாய்ப்புகள் அற்ற மக்களாக நல்லா தெரியும் இவனுக்கு. இது ஹராமு, இது ஒரு சீரழிவு கலாச்சாரம், இது நம்ம வீட்டுக்குள்ள விடுறதால நம்ம பொண்டு பிள்ளைய கெடுதுன்னு தெரியும். இருந்தாலும் அதை போய் 150 ரூபா கொடுத்து வீட்டுக்குள்ள கனெக்ஷன் கொடுத்துக்கிறான். பள்ளிவாசல் கொடுத்தா நாளைக்கு மறுமைக்கு வருங்கிறது இவனுக்கு தெரியும். சந்தா ஒழுக்கமாக இந்த மாசம் சந்தாவை அல்லாஹ்க்குள்ள பங்க கட்டிட்டோமான்னு நினைச்சு எந்திரிச்சவன் எத்தனை பேர் இருக்கான் சொல்லு. அந்த நினைவோடு எழுந்தவன் தான் ஹக்கான மூமின். அந்த நினைவில்லாமல் போனவன் ஹராமானவன், அவன் முஷ்ரிகீன் அல்லது முனாஃபிகீன். இந்த மாசம் நம்ம அல்லாஹ்வோட பள்ளிக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டோமா, அப்புறம் சோத்துல கை வைப்போம் நினைப்புள்ளவன் எவனாவது உண்டா? அந்த நினைவு இருந்தவன் தான் அடித்தளத்திலே உண்மையான ஹக்கான விசுவாசி. அப்புறம் ரம்ஜான் மாசத்துல என்ன பண்றான் பாரு. ஆளுக்கு ஒரு அட்டையை கையில பிடிச்சுக்கிறான். ரம்ஜானுக்கு அது என்ன பண்றான், மகாராஜா சீமாட்டின்னு அடிச்சு அவன் விளம்பரம் அதுல பண்ணிக்கிறான். ஏன்னா அவன் அப்பதான் இதை வாங்கி கையில வச்சிருப்பான். அவனுக்கு 50 ரூபா ஒரு காலத்துல வட்டிக்கு வித்து இப்ப எல்லாம் அவளியாவானவன். எந்த ஒரு பள்ளியாசலையும் அவன் கையில தான் இருக்கும் பல்ல வட்டிக்காரனுக்கு. நாங்க போனா முதல்ல எதிர்ப்பு காட்டுறது அவன் தான். இவனை எதிர்த்தே எங்களுக்கு காலம் சரியா போச்சு. வீட்டுக்குள்ள பாம்பு வச்சுக்கிட்டு வெளியே தேல் அடிக்கிறது. அது சீமாட்டி மகாராஜா இந்தியா சில்க் ஹவுஸ் இருக்கும். ஏன் அவன் இஸ்லாமான பேர் போட்டா கலவர நேரத்தில் அவன் கடையை உடச்சு போடுவான். மதீனா கிளாஸ் சென்டர் வைப்பானா? வைக்க மாட்டான். பொழப்பு நடக்கணுமே. அதனால அவன் எந்த நக்கியாவது பொழைக்கலான்னு ஒரு கூட்டம். பிழைப்புவாதிகளை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிழைப்புவாதிகளுக்கு இஸ்லாம் முனாஃபிகீன்கள். நம்மளை ஏனைய மதங்கள் பிறப்பால் இனத்தால் நிறத்தால் பாகுபாடு கொண்டிருந்தாலும் இஸ்லாம் மட்டும் குணத்தால் பாகுபாடு செய்கிறது. இஸ்லாம் மனித வர்க்கத்தை குணத்தால் பாகுபாடு செய்கிறது. அவனுடைய கேரக்டரை வைத்து ஒருவன் அல்லாவை வெறுக்கிறான், அல்லாஹ் இல்லை என்று சொல்லுகிறான், அவன் காஃபீர், இறை மறுப்பாளன். அல்லாஹ்வை ஹக்கா ஏற்று நடக்கிறவன் மூமீன். ஆக்சிடென்டா பிறந்தவன் முஸ்லீம். அது விபத்து எதாத்தாம பெற்று விட்டாங்க முஸ்லீம். அவன் முஸ்லீம். அதுல உண்மையான ஹக்காத நியம நிஷ்டங்களை கடைபிடித்து வருகின்றவன் மூமீன். முஸ்லீமா இருந்துகிட்டே உள்ளே அங்கிட்ட அங்கிட்டும் புறணி பேசிட்டு பசாதி பேசிட்டு அல்லாஹ்வுக்கு முரணான செயல் செஞ்சுதான் முனாஃபிகீன். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற ஏனைய அனைவருமே முஷ்ரிகீன்கள். பௌத்தர்கள், இந்துக்கள், கிறிஸ்துவர்கள் இவர்கள்லாம் முஷ்ரிகீன்கள். இவங்க இப்படி 4 குணமா பிரிக்குது. இதுல எல்லாருக்கும் மன்னிப்பு உண்டு, இந்த முனாஃபிகீன்களுக்கு மன்னிப்பு இல்லை. ரசூல்லாவே அபூ சுஃபானை மன்னிச்சாரு. ஆனா அப்துல்லா பின் உபைன்னு ரசூல்லாவுடைய மனைவி மீது களங்கம் கற்பித்த முனாஃபிகீனை மன்னிக்கவில்லை. கடைசி வரை அவனுக்கு மன்னிப்பு இல்லாமலே போச்சு. அப்துல்லா பின் உபை பேர்ல அஜர்த்துங்க இன்னைக்கு கூட பள்ளியாசல்ல தொழுகும் போது சூரா ஓதுவாங்க, சபிக்கப்பட்ட சூறாவை. ஆக முனாஃபிகீன்களாக நாம் இருக்கக்கூடாது. நாம் அதற்குள்ள எல்லா மூமீனுக்குள்ள எந்த குணமாவது நமக்கு இருக்கிறதா என்றால், எனக்கு தெரிய எந்த முஸ்லிமையும் நான் ஒரு ஹக்கான மூமீனாக நான் இதுவரை 100ல 5 பேரை கூட சந்திக்க முடியவில்லை. அவ்வளவு வேதனை இந்த மக்கள், அவ்வளவு வேதனை. எல்லாம் ஒரு எதுல இருந்து வந்தானா அந்த புத்தி அப்படி இருக்கு இவன்ட்டு.
அட்டையை கையில வச்சுக்கிறான். நோம்பு நேரத்துல 6:20 நோம்பு திறக்கிற நேரம். 6:19 நகார அடிக்கிறார் மோதினார். நகார அடிச்சு கையை தூக்கிறதுக்குள்ள கஞ்சி எல்லாம் ரெடியா வச்சிருக்கிறான். வலிச்சு தொட்டி நக்கு நக்கு நக்கிறான். அப்படியே தூரத்துல இருந்து பள்ளிவாசலுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து பார்த்தோம்னா அவனை பார்த்தா உண்மையான ஆண்டவன் சொன்னது அப்படியே அப்பளுக்கு இல்லாம நிமிஷம் தவறாம நிறைவேற்றான் பாருங்க. ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா உள்ள இருக்கிற நமக்கு தான் தெரியும் 1ஆம் நபர் முனாஃபிக். தூரத்துல நின்று பாக்குறவனுக்கு இவன் பாரு ஒரு நிமிஷம் கூட அல்லாஹ்வோட விஷயத்துல வெயிட் பண்ணாம இவன் கஞ்சியை குடிச்சிட்டானேன்னு தெரியும். அந்த கஞ்சி குடிக்கிற நேரத்துல கரெக்டா இருந்திருக்கிறான். என்ன அப்புறம் கலாவாயிருங்கிறான். நோம்பு திங்கிற விஷயமாச்சா எல்லாம் பேர்ச்ச முழுச்சு எல்லாம் முடிச்சுட்டு வாய் கழுவுனான்னு இல்லையா தொலைக வந்து நின்றுறான். அப்புறம் ஊர் பஸ் அதுக்கு போயிடுறான். சரி இவ்வளவு கரெக்டா இருக்கிறவன் ஜக்காத்துல கரெக்டா இருக்கணும்ல. ஜக்காத்துல கரெக்டா இருக்கணும்ல தான் இந்த முஸ்லீம். ஜக்காத்துல எவனாவது ஒரு முஸ்லீம் கரெக்டா இருந்திருக்கிறீங்களா? ஹக்கான முஸ்லீம் இல்ல, கிடையாது. நீங்க யாரும் இருக்க மாட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும். அல்லாஹ் வந்து ஜக்காத்து கொடுக்க சொல்றான். தொழுது வாருங்கள், ஜக்காத்து கொடுங்கள், நல்ல அமல்களை செய்யுங்கள். நீங்க தொழுதுட்டு வர்றீங்க, நல்ல அமல் செய்ய மாட்டேங்கிறீங்க. ஜக்காத்தையாவது ஒழுக்கமா கொடுத்திருக்கீங்களா? குர்ஆன்ல சொன்னபடி ஒரு சாதாரண மனுஷனுக்கு 20,000 ரூபாய் வருமானம். ஒரு சாதாரண மனுஷனுக்கு 20,000 ரூபாய் வருமானம் இல்லாம ஒரு வருஷத்தை ஓட்ட முடியாது. 20,000 ரூபாய் இருக்குது ஆகணும். 20,000 ரூபாய்க்கு தர்ஜுமாக்கள் எவ்வளவு சொல்லுது? 2.5% சொல்லுது. அல்லாஹ் குர்ஆன்ல அளவை சொல்லல, ஜக்காத்துட்டான். நம்மால பார்த்தா அது ஒரு 2.5% பிக்ஸ் பண்ணிட்டானுங்க. அது எப்படியும் வந்துருச்சு. சரி 2.5% வச்சுக்குவான். என்ன நான் 90% ஜக்காத்து கொடுத்துட்டு 10% தான் எனக்கு வச்சுக்கிறேன். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல அளவிட சொல்லல, ரசூலுல்லாஹ் ஒரு அளவை நிர்மாணிக்கல. நான் பார்த்தேன், சரி நம்ம ஏன் அல்லாஹ் கொடுத்ததுல 90 அல்லாஹ் போட்டும் 10 எனக்கு போதுன்னு அப்படித்தான் நான் இருக்கிறேன். எவ்வளவு சிரமத்திலேயே நான் 90% கொடுத்துட்டு மிச்சத்தை எனக்கு முடிஞ்ச அளவு வச்சுக்கிறேன். அது எனக்கு 4 நாளைக்கு கூட வராது, இருந்தாலும் பரவாயில்லன்னு வச்சுக்கிறேன். அப்போ 2.5%ங்கிறது 500 ரூபாய். அந்த 20,000 ரூபாய் உனக்கு வருமானம் வந்துச்சுன்னா தான் 500 ரூபாய் எடுத்து கட்டி வச்சு போட்டு அஜரத்தை கூப்பிட்டு அஜரத்து குர்ஆனை திறங்க. யார் யாருக்கு அல்லாஹ் இந்த ஜக்காத்து பெற தகுதி உள்ளவர்னு சொல்லியிருக்கானே அந்த 7 பேர் பேரை சொல்லுங்க. வசதியற்றவன், வழிபோக்கன், இஸ்லாத்துக்கு பாடுபடுபவன், அல்லாஹ்வின் வழியிலே போரிடுகிறவன், இந்த மதரசா இஸ்லாமிய தாவா பணியாற்றுகிறவர்கள், அனாதைகள், அப்படி 7 பேர் சொல்லியிருக்கான். அந்த 7 பேருக்கு இதை பங்கி கொடுத்துருங்கன்னு யாராவது ஹக்கா சொல்லியிருக்கீங்களா? செஞ்சிருக்க மாட்டியா தான் நீ. அப்புறம் என்ன நீ இஸ்லாமிய கடமைகளை பூர்த்தி ஆக்கல, நீ எங்கிட்ட இருந்து சர்வீஸ் செய்ய போற? வருஷத்துக்கு 500 ரூபாய் 26 கோடி முஸ்லீம் சேர்ந்து ஒரு பைத்துல் மால் வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு கோடி ரூபாச்சு? சரி தமிழ்நாட்டில் உள்ள 1.5 கோடி பேர் 500 ரூபாய் கொடுத்திருந்தோம்னா எவ்வளவு கோடி ஆச்சு? 500 கோடி ரூபாய் ஆச்சு. 500 கோடி ரூபாய் இத்தனை கோமர் நிறைவேற்றி இருக்கலாம். எவ்வளவு எத்தீம் கணக்கில் நடத்தலாம். தமிழ்நாட்டில் உள்ள எல்லாரும் வருஷம் 500 ரூபாய் ஒரு பைத்துல் மாலை உண்டாக்கி வருஷம் 500 ரூபாய் அனுப்பிச்சிருந்தோம்னா 1.5 கோடி முஸ்லீம் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 750 கோடி ரூபாய் தமிழ்நாடு பட்ஜெட்டோட காலாண்டு திட்டம். எங்கேயாவது கஷ்ட நஷ்டம் இருக்குமா இஸ்லாம்கள் குடும்பத்துல? இருக்குமா? இருக்காது. நீ ஹக்கான மூமீனாக இல்லை. அதனால் எந்த நாயும் பேயும் நீ மிரட்டிட்டு போலாம். எந்த நாயும் வந்து நம்ம ஊடு தேடி வந்து நம்மளை மிரட்டிட்டு போகுது. அப்போ என்ன அர்த்தம்? நல்லதை ஏவி அல்லாததை தடுக்க பிறந்த கூட்டம் என்ற நினைவு உங்கள் நெஞ்சிலே பதிந்திருக்குமானால் இஸ்லாமிய மக்களே, இவ்வளவு கோழைகளாக நான் உங்களை தவிர வேற யாரையும் பார்க்கல. நான் யாரையும் பார்க்கல. நான் இன்னைக்கு நேத்து கத்தல இந்த மேடைகளை ஏறி 30 வருஷம், இன்னைக்கு எனக்கு 50 வருஷம் முடிஞ்சிருச்சு. 50 வருஷம் முடிஞ்சு ஒரு 10 நாள் ஆச்சு. நானும் 17 வயசுல இருந்து மேடையில கத்திட்டு வரேன். 30 வருஷம் பணியாற்றிட்டேன். இன்னும் மீறி போனா ஒரு 10-15 வருஷம் கத்தலாம். அப்புறம் அவ்வளவுதான், நம்ம சாப்டர் க்ளோஸ். ஆனா ஏதாவது ஒரு துளி அளவு மாற்றத்தை இந்த சமுதாய மக்களிடம் மாறி இருக்கிறார் என்றால் இளைஞர்கள் மாறி இருக்கிறார்கள். பெரியவர்கள் 1% கூட திருந்திய மக்களாக எனக்கு தெரியும். 1%. இவ்வளவுக்கு நம்ம மார்க்கத்துக்கு தான் பாடுபடும். மார்க்கத்தை அல்லாத ஒன்னையும் நான் எங்கேயும் பேசுறதுல மார்க்கத்துக்கு விரோதிகளை நான் விட்டு வைத்ததும் அல்ல. நல்லதை ஏவி இருக்கிறேன், அல்லாததை தடுத்திருக்கிறேன். ஆபத்து வந்த காலகட்டங்களில் இஸ்லாமிய சமூகம் வெளிப்படையும் முன்னே நான் அரசியல் கட்சிகளை அப்புறம் வீசிவிட்டு இந்த மார்க்க பணிகளுக்காக ஏற்று பல பகைகளை தேடினேன், பல அரசுகளின் பகைகளை தேடினேன், பல கொடுமையான சட்டங்களுக்கு ஆளானேன், எத்தனையோ சிறைச்சாலைகளை சந்தித்தேன், எத்தனையோ சிலுவைகளை சுமந்தேன். இருந்தாலும் நான் என்னுடைய அரசியல் நிலைப்பாடுகளை மாற்றிக்கொண்டேன். ஒரு நாள் திமுக, ஒரு நாள் பாமக. அதெல்லாம் நான் ஏறிய குதிரைகள், சென்ற பாதைகள் கொண்ட கொள்கைகள் அல்ல. நான் ஏறிய குதிரைகள். இன்னைக்கு திமுக குதிரையில ஏறுவேன், நாளைக்கு பாமக குதிரையில ஏறுவேன், ஏதோ ஒரு குதிரையில ஏறுவேன். ஆனா என்னுடைய பாதையும் லட்சியமும் குறிக்கோளும்
மார்க்கத்தின்பால் உங்களுக்குள்ள தெளிவையும் உங்களுக்குள்ள விழிப்புணர்வையும் ஊட்டியாக வேண்டும். அதை தவிர வேறு எதுவும் இந்த மார்க்கத்திற்கு செய்ய தற்போது இல்லை. எவ்வளவோ பேர் இஸ்லாம் ஆக்கணும். இந்த மக்கள் தலைகுனிவுக்கு ஆளாக்கி விட்டார். தலைகுனிவுக்கு ஆளாக்கி விட்டார். நான் தேவிப்பட்டினம் என்ற ஒரு ஊருக்கு போகிறேன். இப்போ இந்த இந்தியாவிலே நாம் வாழ்றோம். எவ்வளவு பேரோட வாழ்றோம்? 16,800 பிறஜாதி மக்களோடு வாழ்கிறோம். சுமார் 3000 குல வழிபாடுகள், குல தெய்வங்கள் வைத்திருக்கிற மக்களோடு தமிழகத்தில் வாழ்கிறோம். 50,000த்திற்கும் மேற்பட்ட குல வழக்க வழிபாடுகளுடைய 50,000த்திற்கும் மேற்பட்ட குல வழக்க வழிபாடுகளுடைய மக்களோடு வாழ்கிறோம். வீட்டுக்கு ஒரு சாமி, தெருவுக்கு ஒரு குளம், நினைச்ச ஒரு கலாச்சாரம், அவனுக்கு நெத்தியில போட்டு இவனுக்கு ராம, அவனுக்கு எப்படி 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 எப்படியோ அவன் கூட எல்லாம் நம்ம வாழ்றோம். 16,800க்கும் மேற்பட்ட ஜாதிகளோடு நாம் வாழ்ந்தும் முஸ்லிம்களாகிய 26 கோடி முஸ்லிம்கள் சுமார் 1000 ஆண்டுகள் இஸ்லாம் இங்கு வந்தது முதல் இன்று வரை யாருடைய உழைப்பையும் உறிஞ்சி தின்னாமல் வாழுகிற பெருமைக்குரிய கூட்டமாக நாம் வாழ்கிறோம். எந்த நாட்டுக்கு நாம் சென்றாலும், ராஜஸ்தான்ல இருந்து இங்க மார்வாடி வந்து வட்டி கடை வச்சு உட்காந்து இந்த மக்களோட தாலியெல்லாம் அடமானம் வாங்குறான். குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட பொண்டாட்டி கழுத்துல காதல இருக்கிறத கொண்டு அடமானம் வச்சா வாங்கிட்டு காசு கொடுக்குறான். நம்ம அந்த மாதிரி அயோக்கியத்தனமான இன்னொருத்தனுடைய உழைப்பை நாம உறிஞ்சி தின்னல. ஏன்? இன்னொருவனுடைய உழைப்பை உறிஞ்சி தின்பதை இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? முஸ்லிம்கள், நம் முன்னோர்கள் எப்படி சொல்லி வைத்தார்கள்? பெற்ற தாயோடு உடல் உறவு கொள்வதை விட அருவருக்கத்தக்க பாவம் வட்டிக்கு வாங்குவது, இன்னொருவனுடைய உழைப்பை உறிஞ்சி தின்பது. நாம பெற்ற தாயோடு உடல் உறவு கொள்வதை விட மோசமான அருவருக்கத்தக்க பாவமாக நமக்கு சொல்லி தரப்பட்டதால் இந்த இந்தியாவில் 26 கோடி முஸ்லிம்கள் நாம் வட்டி வாங்காமல் என்று ஏதோ 1-2 பிளாக் ஷீப் இருக்கும். அவன் கருப்பாடு, அவன் நமக்கு கணக்கில் இல்லை. ஹக்கு இஸ்லாம் நமக்கு சொல்லி கொடுத்ததா இல்லையா? நம்ம இந்த ஊர்ல வட்டி கடை வச்சு நல்லா நிம்மதியா இருக்கலாம். ஏன் நம்மளால வட்டி கடை வைக்க முடியல? மார்க்கம் தடுத்துருச்சு. சாராய கடை வச்சு நிம்மதியா இருக்கலாம். ஏன் நம்மளால சாராய கடை வைக்க முடியல? நான் ரோட்ல போகும்போது ஒருத்தன் ஐஸ் ப்ரூட் வித்துட்டு போறான். மதியம் ஐஸ் ப்ரூட் எழுதி இருக்குது. அதுல 786 போட்டு ஒரு புற போட்டிருக்கான். அவனை பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு முஸ்லீம்னு. 786ங்கிறதெல்லாம் நம்ம போடக்கூடாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்க்கு நுஜுபுங்கிறான். நுஜுபெல்லாம் நம்ம மார்க்கத்தில் கிடையாது, அது ஹராம், அது செய்யக்கூடாது. எல்லா பள்ளியும் உங்க வீடுகளில் கூட நிறைய இடத்துல 786 போட்டிருக்கான். அல்ல 6 போட்டா, ரசூலா போட்டா, இல்ல நீங்களா போட்டுக்கிட்டீங்க. ஏன்? நீ எங்க இருந்து வந்து உன் புத்தி இன்னும் மாறல. இஸ்லாம் ஆயிட்டே வெளியே உன்ன நீ ஈமான் கொள்ளல. 786 ஒரு பொறை என்ன நமக்கு என்ன புனிதமா? காலத்தின் அளவுகோல் என்றுதான் குரான். அது ஒரு பொறையை போட்டுக்கிறான். பள்ளியாசப்ப லெட்டர் பேட பாரு, அது ஒரு பொறைக்கு நடுவில் 786. ஒரு நூன், ஒரு நொக்கத்து, ஒரு நுஜுப, ஒரு ஜேர் ஜபரை கூட குறைக்க கூடாது. ஒரு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமே குறைச்சு மாட்டான். ஹராம், அது ஹராம், அது கூடாது. அது சைத்தானோட வேலை. அது 786 அடிச்சு தூக்கி வீசி குப்பையில போட, அதெல்லாம் நமக்கு ஆகாது. அது மார்க்கம் சொல்லல, மார்க்கத்துல இல்ல. அது இவனோட பழக்கம். அவன் ஓம் போடும்போது 2 போட்டான், இவன் பார்த்தா 786 போட்டான். இவன் புத்தி என்ன ரத்தம்? அந்த ரத்தம் தானே ஓடுதுவன். எதுல இருந்து வந்தானோ 1000 வருஷம் ஆகியும் ரத்தம் மாறல. அந்த குழம்பு புத்தி அதுல அப்படி இருக்கு. ஒண்ணுல தெளிவான லிபரேஷன். அதுல இருந்து விடுபட்ட மக்கள் நாம். ஒரு தெளிவான பாதையுடைய மக்கள். மற்றவர்களுக்கு நல்லதை ஏவி அல்லாததை தடுக்க பிறந்த ஒரு முஜாஹிதீன்களுடைய கூட்டம் நாம். இந்த கோழைகள் ஊதாரிகள் கூட்டம் அல்ல நாம் வீரர்கள், முஜாஹிதீன்களுடைய கூட்டம். நல்லதை ஏவணும். இந்த இந்தியாவிலே 16,000 ஜாதிகளோடு வாழ்ந்தும் நாம அவனோட உழைப்பை உறிஞ்சிட்டீங்கள. நம்ம புள்ள குட்டிகளை எல்லாம் சிறு வயசுலேயே வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சோம். அவன் புள்ள பிறந்திருக்கும், பையன் பிறந்திருக்கும், பார்க்க முடியாது. அந்த இளமையான நேரம், அந்த நேரம் தான் மனைவி அவனு புரிந்து கொள்ள வேண்டிய அந்த காலகட்டம். அதை கூட அந்நிய பூமியில போய் அவன் பாடுபட்டுட்டு அங்கிருந்து காசு அனுப்பிச்சு செய்யறோம். இங்க நமக்கு தொழில் இல்லை. ஏன்? அந்த ஐஸ் ரோட்காரனை பார்த்தா அவனை கூப்பிட்டு கேட்டேன், ஏதா நீ எவ்வளவு தான் சம்பாதிக்கிறேன்? அவன் சொல்றான், என்கிட்ட நான் 500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு சைக்கிள் இந்த டப்பாவும் கொடுப்பான் எனக்கு. இந்த 500 ரூபாய்க்கு ஐஸ் ரோட் வித்தீங்கன்னா எவ்வளவு வியாபாரம்? இன்னைக்கு எல்லாம் வித்தனா ஒரு நாளைக்கு 30 ரூபாய் கிடைக்கும், ஒரு நாளைக்கு 50 ரூபாயும் கிடைக்கும். வீட்டுக்கு 25 ரூபா போக எனக்கு 15 ரூபாய் செலவாகும். பீடி, சாப்பாடு, டீ. வீட்டுக்கு ஒரு 20 ரூபா கொடுப்பேன், இல்லை 25 ரூபா கொடுப்பேன். அது எவ்வளவு கிலோமீட்டர் போற நீ? நான் ஒரு 25-30 கிலோமீட்டர் சைக்கிள்லேயே போறேன் தாங்க. 500 ரூபா முதலீட்டு போட்டு 25 கிலோமீட்டர் இவன் சைக்கிள் அழுத்திக்கிட்டு காலையில கிளம்பி மகரிபுக்கு வீடு வந்து சேர்றான். 25 ரூபாய் தூக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் வீட்டுல கஞ்சி வேகு. அவன்கிட்ட பேசிட்டு ராமநாதபுரத்துல ஒரு எஸ்டடி பூத்துக்கிட்ட போறேன். போனா அவன் சந்துக்குள்ள அப்படி சாராயம் வச்சு பாக்கெட் சாராயம் வித்துக்கிட்டு இருக்கான். அவன் நான் கூப்பிட்டு, அவன் என்னை பார்த்துட்டு, நானும் பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்தேனுங்க அப்படின்னா. சரிங்க வாடா, எவ்வளோடா சம்பாதிக்கிறேன்? எவ்வளோடா சம்பாதிக்கிறேன்? 500 ரூபாய் சாராயம் வாங்கினா 2500 ரூபாய் சம்பாதிப்பேன். யாரெல்லாம் வந்து குடிப்பாங்க? 25-30 கிலோமீட்டர் ரேஞ்சில இருந்து வந்து குடிச்சிட்டு போவாங்க. யாருடைய கைகள் முத்தமிட வேண்டிய கைகள்? 500 ரூபாய், அதே 500 ரூபாய் முதலீடு பண்ணி ஒரு சந்துக்குள்ள உட்காந்துக்கிறான் சௌரியமா நிழல்ல.
காலையில சரக்கு இறங்கினா மத்தியானத்துக்குள்ள பூரா காலி ஆயிடுது, போயிடறான். எங்க இருந்து 25 கிலோமீட்டர் கால் வந்து குடிச்சிட்டு போறான். நம்மாலே 500 ரூபாயை போட்டுக்கிட்டு 25 ரூபாய் எடுக்கிறான். அதுல தன்னை அழித்துக் கொண்டு மெழுகாய் திரித்துக் கொண்டிருந்தாலும் இன்னொருவனுடைய உடல் நலத்தை கெடுக்கின்ற வியாபாரம் பார்க்காத ஒரு ஹக்கான மூமின்கள் நாம். அந்த பெருமையோடு நீங்கள் உழவினீர்களா? இந்த இந்தியாவிலே பிறந்த ஒவ்வொரு சமூகமும் இன்னொரு சமூகத்தை சுரண்டி உண்ட போது, நமக்கு எத்தனையோ வாய்ப்பு வசதிகள் இருந்த போதும் மார்க்கத்தால் தடுக்கப்பட்ட மக்களாக நாம் இருந்ததால், மறுமையின் நினைவுகள் நம் நெஞ்சிலே ஊறி இருந்ததால், நாம் வட்டி போன்ற ஹராமான தொழில் செய்யாமல், சாராயம் போன்ற ஹராமான தொழில் செய்யாமல், இன்னொருவனுடைய உடல் நலத்தை கெடுத்து வாழ தெரியாமல் 26 கோடி பேர் வாழக்கூடாது என்ற நியத்தோடு வாய்ப்புகள் நிறைய இருந்தும் நம்மை அழித்துக் கொண்டோம், நம்மை மெழுகாய் தேய்த்துக் கொண்டோம். இருந்தும் அதற்குரிய மரியாதை இந்த மனித நேயத்தோடு இந்த மனித சமூகம், மத்திய அரசுகளும் மாநில அரசுகளும் உங்களுக்கு கொடுத்ததா சகோதரர்களே? நீங்கள் உங்களை பிரகடனப்படுத்த தயங்கி விட்டீர்கள், மயங்கி விட்டீர்கள். நீங்கள் தான் அஞ்சி வாழ்கிறீர்கள், நீங்கள் தான் அச்சத்தோடு வாழ்கிறீர்கள். இன்னொரு இனத்தை சுரண்டி வாழாமல் ஒரு கூட்டம் 1000 ஆண்டுகள் இந்த நாட்டிலே வாழ்ந்து நிரூபித்தது. இதை பிரகடனப்படுத்த தயங்கி விட்டீர்களே முஸ்லிம்களே. அந்த தயக்க மயக்கம் தான் கண்ட நாய்களும் பேய்களும் உங்களை ஏசி விட்டு செல்கின்ற அளவு நீங்கள் வைத்து விட்டீர்கள். இந்த மனித நேயத்துக்கு, இந்த மனித கூட்டத்துக்கு, மனித புனிதத்துவத்துக்கு, ஹியூமன் வேல்யூஸ் என்று சொல்லக்கூடிய மனித மதிப்புரைகளுக்கு நாம் எவ்வளவு மரியாதை கொடுத்து, அவர்களுடைய இனம் அழிவது நாம, வீழ்வது நாம இருந்தாலும் வாழ்வது அவர்களாக இருக்கட்டும் என்று நம் பெண் பிள்ளைகளை எல்லாம் விட்டு விட்டு கூட நம் இளைஞர்கள் பாடுபட சென்றார்கள். நாடு விட்டு நாடு, மொழி தெரியாத ஊர்களுக்கு, உலகத்தின் எந்த கண்டத்திற்கு சென்றாலும் அங்கு ஒருவனை பார்க்க முடிகிறது நம்மாலே. பைனான்ஸ் கம்பெனி மூடுறானே, அதுல எவனாவது முஸ்லீம் கம்பெனி உண்டா? 24% 34% அது இதுன்னு சொல்றானே, எவனாவது உண்டா? கிடையாது. முஸ்லிம்கள் கிடையாது. இந்த நாட்டை சுரண்டியவர்கள் நாம் அல்ல. இந்த நாட்டை அன்றாடம் சுரண்டி திங்குகிற கூட்டம் தான் உங்களை ஏசுகிறது, பேசுகிறது. நீங்கள் கூனி குறுகி படுத்துக் கொண்டே செல்கிறீர்கள். வீரம் கொண்டு எழ உங்களுக்கு தெரியவில்லையா? இல்லது உங்களுடைய சுயநலங்கள் உங்களை ஆட்கொண்டு விட்டதா என்பது எனக்கு புரியவில்லை சகோதரர்களே. முதலில் உங்கள் மார்க்கத்தின் மீது உங்களுக்கு தெளிவான நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த தெளிவு உங்களுக்கு இல்லை. அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறார், நீங்கள் 20 பேர் 200 பேருக்கு சமம். உங்கள் ரிசக் அவனிடமிருந்து வருகிறது. உங்கள் மகுத்து அவன் நிர்மாணிக்கிறது. மகுத்தும் இரணமும் மரணமும் அல்லாதையில் இருக்கும் பொழுது அதை நீ தேடுவதாக எண்ணும் போதுதான் அச்ச உணர்வு வருது, பீதி உணர்வு, பயம் வருது. உன் ரிசக்கை யாரு தடுக்க முடியுமா? முடியாது. உங்களுக்குன்னு உள்ள ரிசக்கை யாரு தடுக்கவே முடியாது. அதை வேணா கூட்டியோ கூட்டி செய்யலாம் நீ உன்னுடைய நடத்தையால. உங்க ரிசக்கை யாராலையா தடுக்க முடியுமா? தடுக்கணும்னு நினைச்சா நம்ம காஃபி ஆயிட்டு.